ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தென்காசி தேங்காய் புளி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா விரவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு கொஞ்சம் தேங்காய் வெல்லம் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் 1 கப்பு நம்ம பச்சரிசி மாவு எடுத்தது இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா திருவி கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அந்த பச்சரிசி மாவுலேயே தட்டி வச்சுக்கணும். பிறகு நம்ம தேங்காய் வதக்கின பேன்லேயே திருப்பி இந்த வெல்லத்தை தட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதித்து இந்த வெல்லம்லாம் கரையணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைஞ்ச பிறகு அதையும் நல்லா வடிகட்டி இந்த தேங்காய் இந்த பச்சரிசி மாவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு ஊற்றி நல்லா சூடு இருக்கும் போதே கிளறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி அதுக்கப்புறம் ஒரு கைக்கு பிடிச்சிக்கணும். பிடிச்சி நம்ம இட்லி கொப்பரையில் அவிச்சி எடுத்தோன்னா தென்காசி தேங்காய் புளி கொழுக்கட்டை ரெடி. நாங்கள் இப்படி தான் இந்த ஊரில் செஞ்சு எனக்கு காமிச்சாங்க. என்னன்னா இதில் கொஞ்சம் எள்ளு போடுவாங்க, நான் எள்ளு போடலை. இது ஒன்று தான் மாற்றம், மீதி எல்லாமே இதை மாதிரி தான் இங்கே செய்வாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாயந்தரம் நேரத்துக்கு இது கண்டிப்பாக வயிற்று ரொப்பம், பிள்ளைங்க வந்தோடனே சாப்பிடும். ஒரு நாளைக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில். இட்லி குப்பையில் அவிச்சிக்கோங்க பிடி கொழுக்கட்டை, உடம்புக்கு நல்லது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.